வணக்கம். இன்றைய தினம் மருதங்கனி ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. இது எனது தலைமையில் 2வது தலைமையாக எடுக்கப்பட்ட கூட்டமாகும். பல மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தினார்கள். அது சம்பந்தமாக இங்கே காணி பிரச்சனை பெருமளவான பிரச்சனையாக இருக்கிறது. பலர் இங்கே காணிகளை சுயரிக்கின்றவர்களாக மக்கள் கூறுகிறார்கள். பல ஏக்கர் காணிகளை யார் என்று தெரியாமல் எல்லை போட்டு அடைத்திருக்கிறார்கள். அது பல நேர விவாதங்களாக நடைபெற்றது நிமித்தமாக அது சம்பந்தமாக தனியான ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதாக கூறியிருந்தோம். ஏனென்றால் இங்கே பல காணிகள் இருக்கின்றன. இது அரச காணி தனியார் காணி என்று தெரியாமல் பலர் வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்து சொந்தமாக வைத்திருக்கின்றனர். அது நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. எதிர்காலத்தில் அந்த காணி பிரச்சனைகளை பிணக்குகளை தீர்ப்பதற்காக தனியான கூட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதே நேரம் மீனவர் சம்பந்தமான பிரச்சனை பெரும்பாலும் விவாதிக்கப்பட்டது. அது எமது அமைச்சு காரியாலயத்தில் அவர்களுக்கான நேரத்தையும் ஒதுக்கி கொடுத்திருக்கின்றோம். 8ஆம் தேதி 10 மணிக்கு அமைச்சு காரியாலயத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கான இன்றைய தினம் நேரத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். அதுக்கான பூராங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இங்கே புகை பரிசோதனை செய்வதற்கு மக்களுக்கு இடையூறாக இருந்தது. இங்கே புகை பரிசோதனைக்கு வருவதில்லை என்று கூறியிருந்தார்கள். அதற்காக நாங்கள் அவர்களிடம் கூறினோம், மாதத்தில் ஒரு கிழமையில் 2 நாள் இங்கே புகை பரிசோதனை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி கூறியிருந்தோம். அவர்கள் கருத்துக்களை கேட்டிருந்தார்கள். மேலிடத்தில் அறிவித்து எதிர்காலத்தில் இங்கே புகை பரிசோதனை நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் எமது பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மருதங்கனிக்கு பொறுப்பான என்ற வகையிலும் நடவடிக்கை எடுப்பது கூறினோம். உண்மையாகவே இலங்கையில் காணி பிரச்சனை என்பது தீரா பிரச்சனையாக இருப்பது வடமாகாணத்தில் மட்டும்தான். ஏனென்றால் யுத்தம் காரணமாக பலர் உறுதிகளை துளைத்திருக்கிறார்கள். சுனாமியின் போது உறுதிகளை துளைத்திருக்கிறார்கள். இங்கே அரச காணி எது தனியார் காணி எது என்று தெரியாமல் பல நிலங்கள் தரிசு நிலங்களாக இருக்கிறது. திடீரென்று எல்லை போடுகிறார்கள், அடைக்கிறார்கள். வசதி படைத்தவர்களுக்கும் சட்டத்தரணிகளும் பல வெளிப்படுத்தல் உறுதிகளை முடித்து இங்கே பல வியாபாரம் காணி வியாபாரம் அந்த வியாபார நோக்கமாக பலர் ஈடுபடுவது தெரிய கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், இங்கே இருக்கும் மக்களுக்கு இந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எமது பொறுப்பு, எமது அரசாங்கத்தின் பொறுப்பு. இங்கத்திய இளைஞர்களுக்கு அந்த காணிகளை அரச காணிகள் இருக்குமாறு இருந்தால் தென்னம்பிள்ளை வைப்பதற்காகவும் எமது அரசாங்கம் திட்டங்களை வகுத்துள்ளது. தென்னம்பிள்ளை வைக்கும் போது மானியங்களை கொடுப்பதற்கு தீர்மானிக்கிறது. அதே நேரம் கிடங்கு வெட்டுவதற்கு கூட அந்த காசை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கிறது. எதிர்காலத்தில் இந்த அரச காணிகளை இந்த பிரதேச சபைக்கே பெற்றுக் கொடுத்து அடையாளப்படுத்தி அந்த பிரதேச சபைகளுக்கு ஊடாக பிரதேசங்களுக்கு ஊடாக மக்களுக்கு தேவையான காணிகளை இந்த பிரதேச மக்களுக்கே வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. ஏனென்றால் காணி என்றால் இங்கே பெரிய பிரச்சனை, மக்களுக்கு பயம் இருக்கிறது. ஏனென்றால் 76 ஆண்டு ஆட்சியாளர்கள் அவ்வாறான நடைமுறையை பின்பற்றியது நிமித்தமாக மக்களுக்கு பயம் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றோடும் முன்னாயத்தை பயத்துப்படுகிறார் மக்கள். ஏன்னா இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் பெட்ரோலுக்கு பிரச்சனை உண்டோன்னா முன்னாயத்தமாக ஓடி போய் எல்லாரும் பெட்ரோல் அடித்து வைக்கிறது. அதாவது தமிழற்ற பண்பாடு பயம். இந்த பயத்தை வைத்துத்தான் சிலர் அரசியல் செய்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த நடவடிக்கையை பிரதேச செயலர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். இன்றைக்கு பிரதேச செயலர்களுக்கு கூறியிருக்கிறோம், இங்கே யாருக்கும் காணி வழங்குவீர்களாக இருந்தால் அதை இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் முன்மொழிந்து அதனூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த காணியை வழங்குமாறு கொடுக்க. ஏனென்றால் இங்கே தொழிற்சாலை வரும்போது அதை வரவேற்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பிரதேசத்தில் ஒரு சிறந்த ஒரு தொழிற்சாலை வருமா இருந்தால் அந்த காணியை வழங்குறதால இந்த பிரதேச மக்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுமா இருந்தால் அதை இந்த மக்கள் எதிர்க்க மாட்டார்கள். அப்போ எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான பல தொழிற்சாலைகள் வரும்போது தான் இங்கே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்ற இளைஞர்கள் இங்கே வந்து வேலை செய்யும் போது இங்கே ஒரு நகரமாக அந்த நகரமாக்க வேண்டியது பொறுப்பு நமக்கு இருக்குது. கிராமமும் டெவலப் ஆக வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கிராமத்துக்கு பல தொழிற்சாலைகள் வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. பலர் முன்மொழிந்திருக்கிறார்கள். கருவாட்டு தொழிற்சாலை போடப்படும் லேண்டு இடம் தேவை. இப்போ அவன் ப்ரொபோசலை கொடுக்க அவன் ப்ரொபோசல் உண்மையாக அது வேலை திட்டம் நடைபெறுமாக இருந்தால் கொடுக்கணும். குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களுக்கு ஒரு தவணை அடிப்படையில் கொடுக்கணும். இந்த திட்டத்தை ஒரு வருஷத்துக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தணும். அவ்வாறான இந்த கூட்டங்களுக்கு கூடாக அவர் முன்மொழிவுகள் இந்த கூட்டத்தில் முன்மொழிவை வச்சு அதை நடைமுறைப்படுத்தும்படி இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் டிஎஸ் அவர்களிடம் முன்மொழிவை நாங்கள் முன்வைத்திருக்கோம்.